இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம உடல் ஆரோக்கியத்த அளக்கறதுக்கு ஒரு தெளிவான வழி இருக்கு இல்லையா? நீங்க ஜிம்முக்கு போறீங்க, எடைய தூக்குறீங்க, உங்க உடம்புல ஏற்படுற மாற்றத்த உங்களால கண்கூடா பார்க்க முடியுது. ஆமா, அது ரொம்ப வெளிப்படையான ஒரு விஷயம். ஆனா, இந்த மன உறுதிக்கான அளவுகோல் முற்றிலுமா உடைஞ்ச ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட மனம் எவ்வளவு வலிமையா இருக்கு அப்படிங்கறத வாழ்க்கையில ஒரு பெரிய புயல், அதாவது வேலை போறதோ, இல்ல பெரிய இழப்போ நடக்கிற வரைக்கும் உங்களால பார்க்கவே முடியாது. உண்மைதான். அந்த நேரத்துல தான் நம்மளோட உண்மையான பலம் என்னன்னு நமக்கே தெரிய வரும். எக்ஸாக்ட்லி. அதனால தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடல்ல நிறைய உளவியல் ஆய்வுகள், வரலாற்று சம்பவங்கள், அப்புறம் ஜென் தத்துவங்கள்னு பல தரவுகள்ல ஒன்னு சேர்த்து ஒரு விரிவான அலசல பண்ண போறோம். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த உடைக்க முடியாத மனநிலையை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வரைபடத்தை உங்களுக்கு கொடுக்கறது தான். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஏன்னா, உலரை வெல்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட காலை நேரத்தை வெல்லணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான புள்ளியிலிருந்து தான் இந்த ஆய்வுகள் எல்லாமே தொடங்குது. கரெக்ட். நிறைய பேர் நினைப்பாங்க, இந்த காலை நேர பழக்கங்கள்லாம் வெறும் சுயமுன்னேற்ற புத்தகங்கள்ல சொல்லப்படுற ஒரு கிளீஷே அப்படின்னு. தினமும் காலையில தியானம் பண்றது, மூச்சு பயிற்சி, அப்புறம் நன்றி உணர்வு பயிற்சி செய்யறது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா தோணலாம். ஆனா, நரம்பியல் ரீதியா பாத்தீங்கன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. காலையில நீங்க முழிச்ச உடனே இருக்கிற அந்த முதல் 1 மணி நேரம் தான் உங்க மூளையோட பேஸ் லைன், அதாவது அடித்தளத்தை அமைக்குது. ஓ, அப்போ அது நம்ம நாள் முழுவதுக்குமான ஒரு டோனை செட் பண்ணதுன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. இந்த தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, கார்டிசால் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மன அழுத்த ஹார்மோனோட அளவை கட்டுப்படுத்துது. உங்ககிட்ட இல்லாததை நினைச்சு கவலைப்படுறத விட்டுட்டு, கையில இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்றது உங்க மூளையோட நியூரல் நெட்வொர்க்குகளை ரொம்ப பாசிட்டிவா மாத்துது. ம். காலையில எழுந்ததும் ஒரு ஜேர்னல்ல எழுதுறது மனச தெளிவாக்கும். ஒரு 30 நிமிஷம் உடற்பயிற்சி செஞ்சா என்டார்பின்ஸ் சுரக்கும் அப்படின்னு நம்ம தரவுகள்ல படிக்கும்போது நல்லா தான் இருக்கு. ஆனா நடைமுறை வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சொல்லுங்க, என்ன பெரிய சிக்கல் வருதுங்க? அதாவது ஒருத்தருக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்கலாம், இல்லனா ஒரு உறவுல பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சவாலை ஃபேஸ் பண்ண வெறும் 8 மணி நேரம் தூங்குறதும் காலையில எழுந்து ஒரு நோட்ல சில வரிகள் எழுதுறதும் எப்படி போதுமானதா இருக்கும்? நீங்க கேக்குறது புரியுது. இது ஒரு பெரிய தீ விபத்தை அணைக்க ஒரு கப்பு தண்ணிய கொண்டு போய் ஊத்துற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான சந்தேகம்தான். அந்த நோட்ல எழுதுறதோ இல்ல 8 மணி நேரம் தூக்கமோ உங்க பொருளாதார நெருக்கடியை உடனே தீர்க்க போறது கிடையாது. ஆனா அந்த நெருக்கடியை தீர்க்க தேவையான கருவிய, அதாவது உங்க மூளைய, அது ரொம்ப கூர்மையாக்குது. ஓ, மூளைய தயார்படுத்துதுன்னு சொல்றீங்க. ஆமா, இதை இப்படி யோசிச்சு பாருங்க. காலை பழக்கங்கள் அப்படிங்கிறது உங்க வீட்ல இருக்கிற ஒரு ஸ்மோக் டிடெக்டர், அதாவது அந்த தீயணை பாலாரத்தை டியூன் செய்யற மாதிரி. நீங்க சரியா தூங்கல, உடற்பயிற்சி பண்ணல அப்படின்னா உங்களோட நரம்பு மண்டலம் ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடும். ரொம்ப சென்சிட்டிவானா என்ன ஆகும்? உங்க வீட்ல யாரோ பிரெட்ட தெரியாம கருக வச்சுட்டாங்கன்னா கூட அந்த அலாரம் ஐயோ வீடே எரிய போதுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். அதாவது சின்ன பிரச்சனைக்கும் உங்க மூளை உடனே பேனிக் ஆகும். வாவ், இது ரொம்ப அருமையான உதாரணம். அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம ஓவர் ரியாக்ட் பண்றதுக்கு காரணம் நம்ம நரம்பு மண்டலம் அமைதியா இல்லாததுதான். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த காலை பழக்கங்கள் உங்களோட அந்த அலாரத்தை கேலிப்ரேட் பண்ணுது. நிஜமாவே ஒரு பெரிய தீ விபத்து வரும்போது மட்டும் அலாரம் அடிக்கிற மாதிரி உங்களை ரொம்ப நிதானப்படுத்துது. அப்போ அந்த நரம்பு மண்டலம் அமைதியா இருக்கும்போதுதான் நம்மால சரியா யோசிக்க முடியும். எக்ஸாக்ட்லி. அப்போதான் தர்க்க ரீதியா சிந்திக்கிற மூளையோட முன்பகுதி வேலை செய்யும். நீங்க மத்தவங்களுக்கு நோ சொல்லவும் உங்களுக்கான எல்லைகளை நிர்ணயிக்கவும் அப்போதான் முடியும். உங்களோட எனர்ஜியை பாதுகாக்கிற கவசமா இந்த காலை பழக்கங்கள் மாறுது. சூப்பர். ஆக உயிரியல் ரீதியா நம்ம நரம்பு மண்டலத்தை எப்படி அமைதிப்படுத்துறதுன்னு பார்த்துட்டோம். ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை கட்ட அடித்தளம் எவ்வளவு முக்கியமோ அது போலதான் இந்த காலை பழக்கங்கள். இது முதல் படி. கரெக்ட். அடுத்தது என்ன? அடுத்து சவால்களை நம்ம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிற அந்த உளவியல் மனநிலைக்குள்ள நம்ம நுழையணும். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா போக போகுது. டாக்டர் கேரல் டுவெக் எழுதின மைண்ட் செட் புத்தகத்துல இருக்கிற கான்செப்ட் இது. ஆமா, அந்த நிலையான மனநிலை, அதாவது ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட், அப்புறம் வளர்ச்சி மனநிலை, growth மைண்ட் செட். அதேதான். இந்த 2 மைண்ட் செட்டும் மூளையோட செயல்பாட்டை நம்ம எப்படி உணர்வுபூர்வமா கையாள்றோம் அப்படிங்கறத அப்படியே தோலுரிச்சு காட்டுது. அதாவது மனிதர்களோட வெற்றியை தீர்மானிக்கிறது அவங்களோட பிறவித் திறமையோ இல்ல ஐக்யூவோ கிடையாது. சவால்களையும் தோல்விகளையும் அவங்க எந்த கண்ணாடியின் வழியா பாக்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு கேரல் டுவெக் சொல்றாங்க. நிலையான மனநிலை இருக்கிறவங்க தங்களோட திறமையும் அறிவும் பிறப்பிலேயே தீர்மானிக்கப்பட்டுடுச்சு நம்புவாங்க.
ஆனா வளர்ச்சி மனநிலை இருக்கிறவங்களோ மூளை அப்படிங்கிறது ஒரு தசை மாதிரி எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அவ்வளோ வளரும்னு நம்புவாங்க. இத விளக்குறதுக்கு அந்த புத்தகத்துல ஒரு அருமையான காட்சி இருக்கு. நீங்க ஒரு முக்கியமான தேர்வுல C+ கிரேடு வாங்குறீங்க. ரொம்ப அப்செட் ஆகி வெளியே வந்து பார்த்தா உங்க காருக்கு பார்க்கிங் ஃபைன் போடப்பட்டிருக்கு. ச்சே, ரொம்ப மோசமான நாளா இருக்குமே. ஆமா. சரி, இந்த கடுப்ப யாராவது கிட்ட கொட்டலான்னு உங்க நெருங்கிய நண்பருக்கு ஃபோன் பண்ணா அவர் உங்ககிட்ட சரியா பேசாம எரிஞ்சு விழுந்துட்டு போன வச்சிடுறாரு. இப்போ இந்த தொடர் அடிகளை உங்க மூளை எப்படி ப்ராசஸ் பண்ணுது? அது அவங்க மைண்ட் செட்டை பொறுத்தது. எக்ஸாக்ட்லி. நிலையான மனநிலை கொண்டவரா நீங்க இருந்தா உடனே உங்களை நீங்களே ஒரு முத்திரைக்குள்ள அடைச்சிடுவீங்க. நான் ஒரு லூசர், நான் எதுக்குமே லாயக்கில்ல, இந்த உலகமே எனக்கு எதிரா இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. ஆனா அதே சூழல ஒரு வளர்ச்சி மனநிலை கொண்டவர் எப்படி அணுகுவார்னு பாத்தீங்கன்னா, தேர்வுல மார்க் குறைஞ்சது அவருக்கு ஒரு ஃபீட்பேக் மட்டும்தான். சரி, படிக்கிற முறையை மாத்தணும்னு நினைப்பாரு. ஓ, பார்க்கிங் ஃபைன் கட்டியதை எப்படி எடுத்துப்பாரு? அடுத்த முறை கவனமா வண்டியை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு பாடமா எடுத்துப்பாரு. நண்பனோட கோவத்தை, ஒருவேளை அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, நாளைக்கு என்னன்னு கேப்போன்னு நிதானமா கையாளுவார். வாவ், பாக்குற பார்வையே மாறிடுது. கண்டிப்பா. தோல்வி அப்படிங்கிறது வளர்ச்சி மனநிலை உள்ளவங்களுக்கு ஒரு அடையாள அட்டை கிடையாது. அது அடுத்த கட்டத்துக்கான ஒரு திசை காட்டி. இது வெறும் தியரி கிடையாது. இது நடைமுறையில எப்படி வேலை செய்யுதுன்னு ட்வெக் செஞ்ச ஒரு ஆய்வு ரொம்ப பெரிய சான்று. ஒரு 10 வயது சிறுவர்கள் சிலர்கிட்ட அவங்க வயசுக்கு மீறின ரொம்ப கடினமான ஒரு புதிரை கொடுக்கறாங்க. என்னாச்சப்போ? பெரும்பாலான பசங்க அந்த புதிரை பார்த்த உடனேயே ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க. தங்களுக்கு அறிவில்லைன்னு அவங்க நம்ப தொடங்கிட்டாங்க. ஆனா ஒரு சிறுவன் மட்டும் தன் கைகளை தேய்ச்சிக்கிட்டு எனக்கு சேலஞ்சஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமா அந்த புதிரையை எதிர்கொண்டான். வாவ், அந்த வயசுலயே அப்படி ஒரு growth மைண்ட் செட். இந்த 10 வயது சிறுவனோட முளைக்குள்ள ஓடுன அதே ப்ரோக்ராமிங் தான் மைக்கேல் ஜார்டனுக்கும் ஓடி இருக்கு. கூடைப்பந்து ஜாம்பவான் மைக்கேல் ஜார்டன். ஆமா, அவர் ஸ்கூல்ல படிக்கும்போது கூடைப்பந்து அணியிலிருந்து நிராகரிக்கப்பட்டாரு. உனக்கு திறமையே இல்லைன்னு முத்திர குத்தப்பட்டாரு. நிலையான மனநிலை இருந்திருந்தா அவர் அதோட விளையாட்டை விட்டுட்டு போயிருப்பாரு. ஆனா அவர் அப்படி பண்ணல. கண்டிப்பா இல்ல. அந்த நிராகரிப்பை ஒரு அவமானமா எடுத்துக்காம தன்னை நிரூபிக்கிறதுக்கான ஒரு எரிபொருளா மாத்தி தினமும் காலையில மைதானத்துக்கு போய் வெறித்தனமா பயிற்சி செஞ்சாரு. அந்த தோல்விதான் மைக்கேல் ஜார்டன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் வீரரை உருவாக்குச்சு. இதே கோணத்துல தாமஸ் எடிசனோட கதையை பார்க்கும்போது அது நம்ம காலங்காலமா நம்பி வந்த ஒரு மாயையே உடைக்குது. எடிசனோட வெற்றி அப்படிங்கிறது தனிமனித மேதைமை அப்படிங்கிற மாயையை எப்படி உடைக்குதுன்னு பாருங்க. ஆமா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எடிசன் ஒரு இருட்டறையில தனியா உட்கார்ந்து இருந்தாரு, திடீர்னு அவருக்கு ஒரு பல்ப் எரிஞ்சுது, மின்விளக்கு கண்டுபிடிச்சிட்டாருன்றதானே. ஆனா உண்மை அது கிடையாது. எடிசன் தனியா ஆளா மின்விளக்க கண்டுபிடிக்கல. அவருக்கு பின்னாடி 30 உதவியாளர்கள் இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான தோல்விகளை அவங்க ஒரு குழுவா சந்திச்சாங்க. ஒவ்வொரு தோல்விலையும் இதை எப்படி செய்யக்கூடாதுன்னு அவங்க கத்துக்கிட்டாங்க. ஆமா, அதனால நீங்க தனியா போராடி தோற்றுட்டோமேன்னு நினைச்சா அது உங்க தப்பில்ல. நீங்க சரியான சூழலையும் குழுவையும் உருவாக்கலன்னு அர்த்தம். இது தனிமனித மேதமை கிடையாது, இது வளர்ச்சி மனநிலையோட ஒரு கலாச்சாரம். எடிசனோட இந்த தொடர் தோல்விகளை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட வெற்றி கோட்பாடுகளோட ரொம்ப நேரடியா இணைக்க முடியும். கலாம் அவங்க 4 விதிகளை சொல்றாரு. பெரிய கனவு காணுங்கள், தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், கடினமாக உழையுங்கள், அப்புறம் தோல்வியை கண்டு அஞ்சாதீர்கள். இதுல கலாம் அவங்க ஃபெயில், அதாவது FAIL அப்படிங்கிற வார்த்தைக்கு கொடுக்கிற விளக்கம் ரொம்ப ஆழமானது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங், அதாவது கற்றல்ல இது உங்க முதல் முயற்சி. ரொம்ப அருமையான விளக்கம். கேரல் டுவெக்கோட வளர்ச்சி மனநிலையும் கலாமோட இந்த விளக்கமும் எந்த அளவுக்கு ஒத்துப்போகுது பாருங்க. தோல்வி அப்படிங்கிறது ஒரு முடிவில்ல, அது ஒரு டேட்டா பாயிண்ட், அவ்வளோதான். சரி, இப்போ ஒருத்தருக்கு தனக்குள்ள இருக்கிறது நிலையான மனநிலைன்னு தெரிஞ்சிடுச்சு. அவங்க அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? நம்ம மூளைக்குள்ள ஓடுற அந்த நெகட்டிவ் வாய்ஸை ஆஃப் பண்ணிட்டு நம்மள நாமே உற்சாகப்படுத்திக்கிற அந்த ஸ்விட்ச் எங்க இருக்கு? அந்த சுவிட்சை ஆன் பண்ண 4 ஆழமான படிகள் இருக்கு, நம்ம தரவுகள் சொல்லுது. உங்களுக்கு இதுல எது ஆச்சரியமா இருக்குன்னு நீங்களே பாருங்க. முதல் படி, உங்களை நீங்களே விமர்சிக்கிற அந்த நிலையான மனநிலையோட குரலை அடையாளம் காணுங்க. அதாவது நம்மளால முடியாதுன்னு சொல்ற குரலை கவனிக்கணும். ஆமா, எப்பெல்லாம் நீங்க சவாலை கண்டு பின்வாங்கலீங்களோ அப்போ மூளைக்குள்ள இது உன்னால முடியாதுன்னு ஒலிக்கிற குரலை கவனிங்க. 2வது படி, அந்த குரல் உங்க நிரந்தர அடையாளம் கிடையாது, அது வெறும் ஒரு சாய்ஸ் மட்டும்தான் உணருங்க. ஓ, அத நம்புறதும் நிராகரிக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. 3வது படி, அந்த நெகட்டிவ் குரலுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா, இப்போ இது எனக்கு கடினமா இருக்கலாம், ஆனா நான் கத்துக்கிட்டா என்னால முடியும்னு தர்க்க ரீதியா பேசுங்க.
4வது படி என்ன? 4வது படி உங்க பயத்தை மீறி செயல்ல இறங்குங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு புது செயலும் உங்க மூளையில புதிய நரம்பியல் இணைப்புகளை உருவாக்குது. அதாவது நம்ம மனசோட மாற்று கருத்துடனேயே ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடத்தணும்னு சொல்றீங்க. சரி, உயிரியல் அடித்தளத்தை அமைச்சிட்டோம், மனநிலையையும் மாத்திட்டோம், நம்ம கத்துக்க தயாரா இருக்கோம். ஆனா நிஜ உலகம் அப்படிங்கிறது ஒரு லேப் கிடையாது இல்லையா? கண்டிப்பா கிடையாது. அங்க நிறைய சவால்கள் இருக்கு. ஆமா, தந்திரங்கள் நிறைந்த மனிதர்கள் இருக்காங்க, கார்ப்பரேட் அரசியல் இருக்கு, துரோகங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு போர்க்களத்துல வெறும் நான் கத்துக்கிறேங்கிற மனநிலை மட்டும் போதுமா? இந்த மனிதர்களை கையாள நடைமுறை உளவியல் உத்திகள் என்னன்னு பார்க்கும்போது நம்ம தரவுகள் முன்வைக்கிற விஷயங்கள் ரொம்ப கூர்மையா இருக்கு. ஆமா, நிஜ உலகை எதிர்கொள்ள வெறும் மனப்பாங்கு மட்டும் பத்தாது. சில ராஜதந்திரங்களும் தேவை. அந்த தரவுகள் 5 முக்கியமான மனப்போக்குகளை பட்டியலிடுது. அதாவது சமரசம் இல்லாத சுய ஒழுக்கம், கவனம் சிதறாமை, பலவீனத்தை பலமா மாத்துறது, இன்னோவேஷன், அப்புறம் பயமின்மை. இத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இதுல பலவீனத்தை பலமா மாத்துறது அப்படிங்கறத ஆழமா பார்க்கணும். உங்க முன்னாடி ஒரு பெரிய மலை தடையா நின்னா அதை தடையா பார்க்காம அதுல எப்படி சுரங்கம் தோண்டி பாதையை உருவாக்கலாம்னு யோசிக்கணும். இன்னோவேஷன் அப்படிங்கிறது கையில பெரிய முதலீடு இல்லேன்னு முடங்கி போகாம இருக்கிற ஸ்மார்ட் போனை வச்சே உலகத்தை எப்படி சென்றடையலான்னு சிந்திக்கிறது. ஆனா இதை விட அந்த 5 உளவியல் ரகசியங்கள் ரொம்ப முக்கியமானவ. ஆமா, அந்த உளவியல் ரகசியங்களை நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். முதல் ரகசியம் உணர்ச்சி வசப்படாம நிதானமா தாமதிச்சு பதிலளிக்கிறது. ஒரு நெருக்கடியான சூழல்ல உடனே வெடிக்காம பொறுமையா பதிலளிக்கிறது. 2வது ரகசியம் தங்களை எளிதில் அணுக முடியாதவர்களா காட்டிக்கிறது. எப்ப கூப்பிட்டாலும் ஆஜராகாம ஒரு சின்ன கேப் விட்டு தங்களோட மதிப்பை உயர்த்திக்கிறது. 3வது ரகசியமா கோபம் அப்புறம் சோகம் போன்ற உணர்ச்சிகளை மத்தவங்க அறியாதவாறு மறைச்சு மனச கட்டுப்பாட்டுல வைக்கிறது பத்தி சொல்லப்படுது. 4வது பேசும்போது வார்த்தைகளுக்கு நடுவ மெல்லிய இடைநிறுத்தங்களை ஏற்படுத்துறது. 5வது ஒரு செஸ் விளையாட்ட போல எதிராளியோட அடுத்த நகர்வ முன்கூட்டியே கணிக்கிறது. இப்போ எனக்கு இங்கதான் ஒரு பெரிய நெருடல் வருது. என்ன நெருடல்? இந்த ரகசியங்களை படிக்கும்போது இது எல்லாமே பாக்குறதுக்கு கொஞ்சம் போலித்தனமாவோ அல்லது மத்தவங்களை கையாள்ற தந்திரமாவும் தெரியலையா? நீங்க எந்த விதத்துல அப்படி சொல்றீங்க? எனக்கு கோபமோ சோகமோ வந்தா நான் அதை வழிப்படுத்தாம மறைச்சு வைக்கிறது, உணர்ச்சிகளா அப்படியே உள்ள அழுத்தி வைக்கிற ஒரு நச்சுத்தன்மையான செயல் இல்லையா? அது ஒரு கட்டத்துல பெரிய மன உளைச்சலா வெடிக்காதா? அதே போல எப்ப கூப்பிட்டாலும் போகாம அணுக முடியாதவர் போல பந்தா காட்டுறது ஒரு மலிவான தந்திரமா எனக்கு தோணுது. ஒரு உண்மையான மனிதன் ஏன் இப்படி நடிக்கணும்? இதுல என்ன சுவாரஸ்யம்னா, நீங்க கேக்குறது மிக நுட்பமான ஒரு முரண்பாடு. ஆனா உளவியல் ரீதியா இதை பிரிச்சு பார்க்கணும். உணர்ச்சிகளை மறைக்கிறது அப்படிங்கிறது உணர்ச்சிகளை உள்ளே தள்ளி அடைச்சு வைக்கிறது கிடையாது. அப்போ அது என்ன? அது எமோஷனல் ரெகுலேஷன், அதாவது உணர்ச்சிகளை நெறிப்படுத்துறது. ஒரு கூட்டத்துல ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தும் போது நீங்க திருப்பி கத்துனீங்கன்னா அங்க உங்களோட கட்டுப்பாட்டை நீங்க இழக்கிறீங்க. ஓ, நம்மள நாமளே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஆமா, உங்க மூளையோட அமிக்டாலா உங்களை ஆக்கிரமிச்சிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா நீங்க நிதானமா அமைதியா பதிலளிக்கும் போது நீங்க அந்த சூழலோட மாஸ்டர் ஆகுறீங்க. உங்க உணர்ச்சிகளை நீங்க தனியா இருக்கும்போது ஜேர்னல் எழுதியோ அழுது தீர்த்தோ ஆற்றுப்படுத்திக்கலாம். ஆனா போர்க்களத்துல அதை வெளிப்படுத்துறது உங்களை பலவீனமாக்கும். ஓ, அப்படியென்றால் மத்தவங்க உங்களை ரிமோட் கண்ட்ரோல் வச்சு இயக்குறதுக்கு நீங்க அனுமதிக்கல, உங்க ஸ்விட்ச் உங்க கையில தான் இருக்கு. அதோட இந்த அணுக முடியாத தன்மை அப்படிங்கிறது பந்தா காட்டுறது இல்ல. மனித மூளை எப்பவுமே தட்டுப்பாடா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அதிக மதிப்பு கொடுக்கற மாதிரி வயர் செய்யப்பட்டிருக்கு. அதாவது நம்ம நேரத்துக்கு நாமளே மதிப்பு கொடுக்கணும். கண்டிப்பா. நீங்களா ஒரு எல்லையை வகுத்துக்கிட்டு உங்க இலத்துல கவனம் செலுத்தும் போது தானாகவே நீங்க மத்தவங்களுக்கு கிடைக்காத ஒருவராயிருவீங்க. அது ஒரு தந்திரம் கிடையாது. அது உங்க இலக்கின் மீதான உங்களோட அர்ப்பணிப்பு. பேசும்போது பாஸ்வேர்டுவதும் அப்படிதான் இல்லையா? ஆமா, வேகமா பேசுறவங்கள விட நிறுத்தி நிதானமா பேசுறவங்களோட வார்த்தைகளுக்கு மூளை அதிக கவனம் செலுத்தும். இது நரம்பியல் ரீதியான ஒரு உண்மை. செஸ் விளையாட்ட போல அடுத்த நகர்வ கணிக்கிறது அப்படிங்கறதும் ஏதோ சதி செய்யறது கிடையாது. மாறாக பிரச்சனைகள் நம்மள தாக்குறதுக்கு முன்பே அதை தடுக்கிற அறிவார்ந்த செயல்பாடுன்னு நீங்க சொல்றது இப்ப எனக்கு தெளிவா புரியுது. கரெக்ட். ஆக நம்ம ஒரு உறுதியான கவசத்தை அணிஞ்சுக்கிட்டோம். ஆனா இங்குதான் மிகப்பெரிய ஆபத்து ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. எப்பவுமே நம்மள சுற்றியுள்ள மனிதர்களோட அடுத்த நகர்வை கணிச்சுக்கிட்டு கோபத்தை மறைச்சுக்கிட்டு வாழ்க்கைய ஒரு செஸ் போர்டு போல பாத்துக்கிட்டே இருந்தா நம்ம எந்த புள்ளியில நிம்மதியா மூச்சு விடுறது? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த அதிவேக ஓட்டம்
எவ்ளோ பெரிய வெற்றிய தந்தாலும் இறுதியில ஒரு பயங்கரமான மனசோர்வுக்கு கொண்டு போய் விடாதா? உங்க எதிரிகளை நீங்க வென்று விடலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற நிம்மதியை இழந்துட்டா என்ன பயன்? இததான் கார்த்திக் அப்படிங்கிற இளைஞனும் சந்திச்சான். அவனோட கதையின் வழியா நம்ம ஜென் தத்துவத்துக்குள்ள நுழையிறோம். கார்த்திக்கோட கதை இன்றைய தலைமுறையோட மிகச் சரியான பிரதிபலிப்பு. கார்ப்பரேட் உலகத்துல வெற்றி பெற்ற கார்த்திக் உள்ளுக்குள்ள மிகப்பெரிய குழப்பத்திலையும் தூக்கமின்மையிலையும் தவிக்கிறான். ஆமா, அந்த அமைதிய தேடி தான் அவன் ஜென் மாஸ்டர் ஈஷி அப்படிங்கிறவரை சந்திக்கிறான். அப்போ அந்த மாஸ்டர் சொல்ற 5 ரகசியங்கள் நம்ம இதுவரையும் பார்த்த அத்தனை போராட்ட மனநிலைகளுக்கும் ஒரு அருமையான மாற்று மருந்தா அமையுது. மாஸ்டரோட முதல் ரகசியம் நிகழ்காலத்தை மட்டும் கவனிக்கிறது. அதாவது பிரசன்ட் மொமெண்ட்ல வாழறது. ஆமா, ஜென் தத்துவத்தின்படி நீங்க தேநீர் குடிச்சா அந்த தேநீரோட சூட்ட சுவைய மட்டும் உணருங்க. அப்போ நாளைக்கு நடக்க போற மீட்டிங்க பத்தியோ நேத்து நடந்த அவமானத்தை பத்தியோ யோசிக்காதீங்க. அது கேக்கறதுக்கு எளிதா இருக்கு, ஆனா நடைமுறையில ரொம்ப கடினம். அதனாலதான் மாஸ்டரோட 2வது ரகசியம் அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லுது. நடப்பத அப்படியே ஏத்துக்கிறது. ஓ, ஒரு நதி ஓடும்போது நடுவுல ஒரு பாறை வந்தா நதி அந்த பாறையோட சண்டை போடுறது கிடையாது, அத வளைஞ்சுகிட்டு கடந்து போகுது. கரெக்ட். ஒரு பூ பூத்து வாசனை தந்துட்டு பின்பு வாடி உதிர்ற மாதிரி. அதுதான் அதோட இயல்பு. அதுபோல வாழ்க்கையில வர்ற தோல்விகளையும் மாற்றங்களையும் எதிர்த்து போராடாம அதோட இயல்பு அப்படியே ஏத்துக்கணும். அந்த 3வது ரகசியம் இந்த காலத்து டிஜிட்டல் உலகத்துக்கு மிக மிக அவசியமானது. பற்று வைக்காம இருப்பது. கார்த்திக் தனக்கு இன்ஸ்டாகிராம்ல லைக்ஸ் குறைஞ்சா தூக்கத்தை தொலைக்கிறான். நம்மளோட பதவி, பணம், இமேஜின்னு பல விஷயங்களை நாம ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தின் மீதும் நீங்க அதீத பற்று வைக்கும்போது நீங்க அதோட அடிமையாகிறீங்க. எந்த பொருளையும் உறவையும் உறுதியா பிடிச்சுக்காம அதுவா உங்க வாழ்க்கையில வந்து போறதுக்கு நீங்க அனுமதிக்கணும்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் இது எல்லாவற்றையும் நான் ஒரு ஒப்பிட்டு பார்க்க விரும்புறேன். சொல்லுங்க. நம்ம இதுக்கு முன் பேசின வெற்றிக்கான உளவியல் தந்திரங்கள், பெரிய இலக்குகள், இதெல்லாம் ஒரு ட்ரெட்மில்ல ஓடுறத போன்றது. நீங்க வேகத்தை அதிகரிச்சுக்கிட்டே போறீங்க, விறுவிறுக்க ஓடுறீங்க, ஆனா எங்குவே செல்லல, ஒரே இடத்துல தான் இருக்கீங்க. ஒரு கட்டத்துல மூச்சு முட்டிடும். ஆமா, ஆனா இந்த ஜென் தத்துவம் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு காட்டு பாதையில ரசிச்சுக்கிட்டு நடக்கிறதுக்கு சமம். உங்க இலக்க நோக்கியும் நீங்க போறீங்க, ஆனா அந்த பயணத்துல நீங்க மரங்களை பாக்குறீங்க, பறவைகளோட சத்தத்தை கேக்குறீங்க. பயணம் உங்களை அச்சுறுத்தல அமைதிப்படுத்துது. அந்த ட்ரெட்மில் ஒப்பீடு ரொம்ப துல்லியமானது. உங்க இலக்குகளை நீங்க துறக்க வேண்டியதில்லை, ஆனா அந்த இலக்குகளை நோக்கிய ஓட்டத்துல உங்களை நீங்களே வருத்திக்க கூடாது. அதனாலதான் மாஸ்டர் சொல்ற 4வது ரகசியம் தன்மீதே கருணையாக இருப்பது. அதாவது நம்மள நாமே மன்னிக்க பழகணும். ஆமா, உங்களுக்கு நெருக்கமான ஒரு நண்பர் தவறு செஞ்சா பரவாயில்ல விடு பாத்துக்கலான்னு எவ்வளோ எளிதா மன்னிக்கிறீங்க. ஆனா நீங்க ஒரு தவறு செய்யும்போது உங்களை நீங்களே ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறீங்க. உண்மைதான். உங்களுக்கு கொடுக்குற அதே அன்பையும் மன்னிப்பையும் முதல்ல உங்களுக்கு நீங்களே கொடுக்க பழகுங்க. 5வது ரகசியமா மாஸ்டர் ஈஷு சொல்றது எல்லாமே ஒரு மாயை என புரிஞ்சிக்கிறது. இந்த உலகத்துல நிரந்தரம்னு எதுவுமே கிடையாது. உங்க வலியும் நிரந்தரம் இல்ல, உங்க வெற்றியும் நிரந்தரம் இல்லைங்கிற உண்மையை உணரும்போது உங்களுக்குள்ள தானாகவே அந்த அக அமைதி பிறக்கும். சரியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது வெளிப்புற வெற்றிக்காக தீவிரமா உழைக்கிறதும் அதே சமயம் அகத்துல அனைத்தையும் ஏற்கிற பக்குவத்தையும் கொண்டிருக்கிறது தான் மாஸ்டர் அழகா சொல்றாரு. நம்ம தேடி வந்த அந்த புதிரோட கடைசி பகுதி இதுதான். இந்த ஜென் தத்துவத்தோட தன்மீது கருணை காட்டுதல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல் பகுதியில பார்த்த நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துற காலை பழக்கங்களோட இணைச்சு பாருங்க. எல்லாம் ஒரு வளையமா பூர்த்தி அடையுது. ஆமா, உடைக்க முடியாத மனநிலை அப்படிங்கிறது எதற்கும் வளைஞ்சு கொடுக்காம ஒரு இரும்பு தூண்டு போல நிக்கிறதில்ல. பெரிய புயல் வரும்போது இரும்பு தூண்கள் முறிஞ்சு விழும். ஆனா மூங்கில் மரம் புயலோட திசைக்கு ஏற்ப வளைஞ்சு கொடுத்து புயல் நின்றதும் மீண்டும் நிமிர்ந்து நிற்கும். அதுதான் உண்மையான வலிமை. ஆமா, வெளிப்புற வெற்றிக்காக டாக்டர் கலாமோட விதிகளையும் உளவியல் தந்திரங்களையும் பயன்படுத்தி செஸ் விளையாடுறத போல தீவிரமா செயல்படுறது ஒரு முகம். அதே சமயம் உள்ளுக்குள்ள ஜென் தத்துவத்தை போல எதன் மீதும் அதீத பற்று வைக்காம அனைத்தையும் ஏற்கிற பக்குவத்துக்கு ஒன்றிருக்கிறது இன்னொரு முகம். இது இரண்டும் சேரும்போதுதான் ஒரு மனிதனால வெற்றிகரமாகவும் இருக்க முடியுது, அமைதியாகவும் இருக்க முடியுது. ரொம்ப அருமையா தொகுத்துட்டீங்க. சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, இது வெறும் தகவல்களின் தொகுப்போ இல்ல சுவாரஸ்யமான கதைகளோ கிடையாது. ஆமா, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும். காலையில உங்களோட நரம்பு மண்டலத்தை எப்படி ஒரு நிலையான பேஸ்லைனா மாத்துறதுன்னு தொடங்கணும்.
அதன்பின் கேரல் ட்வெக், மைக்கேல் ஜார்டன், எடிசன் கதைகள் மூலமா மூளையோட நெகட்டிவ் குரலை ஆஃப் பண்ணி வளர்ச்சி மனநிலையை எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்தோம். பிறகு நிஜ உலகத்தோட தந்திரங்களை எதிர்கொள்ள உணர்ச்சிகளை நெறிப்படுத்துற அந்த பவர்ஃபுல் பாஸ் போன்ற உளவியல் உத்திகளை அலசினோம். இறுதியில இந்த செஸ் விளையாட்டுல நீங்க தொலைஞ்சு போகாம இருக்க, பற்று வைக்காம நிகழ்காலத்துல வாழ்ற ஜென் மாஸ்டரோட தத்துவங்களை பார்த்தோம். நாளைக்கு காலையில நீங்க முழிக்கும்போது எந்த மனநிலையை தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி தான் இது. சவால்கள் வரும்போது உங்க மூளை பேனிக் ஆகுதா, அல்லது ஒரு 10 வயது சிறுவனை போல எனக்கு சவால்கள்னா பிடிக்கும்னு அதை எதிர்கொள்ளுதா அப்படிங்கிறது தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. அந்த பொறுப்பை நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்க அப்படிங்கிறது உங்க கைகள்ல தான் இருக்கு. ஆனா இந்த ஆழமான தேடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விவாதிச்ச இந்த விஷயங்களுக்கு அப்பால் ஒரு புதிய சிந்தனையை உங்க மனசுக்குள்ள விதைச்சிட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு மன உறுதியை பத்தி பேசினோம், பழையவற்றை கடந்து செல்வதை பத்தி பேசினோம். ஆனா கொஞ்சம் தள்ளி நின்னு இந்த நவீன உலகத்தை பாருங்க. சோஷியல் மீடியா, டிஜிட்டல் உலகம், இத பத்தி சொல்றீங்களா? ஆமா, இந்த சமூக வலைத்தளங்களோட அல்காரிதம்கள் எந்நேரமும் உங்க போன்ல விழும் நோட்டிபிகேஷன்கள், நீங்க மத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க வடிவமைக்கப்பட்ட டிஜிட்டல் பொறிகள், இவை எல்லாமே உங்களை ஒரு நிலையான மனநிலைக்குள்ள திட்டமிட்டே தள்ளி உங்க கோபத்தையும் பயத்தையும் தூண்டிவிட்டு உங்க அக அமைதியை குலைக்க வடிவமைக்கப்பட்டிருந்தா என்ன செய்யறது? வாவ், நீங்க பதற்றமா இருக்கும்போது தான் அவங்களுக்கு லாபம். எக்ஸாக்ட்லி. அப்படியென்றால் இன்னைக்கு அதிகாலையில எழுந்து தியானம் செய்யறதும், உங்க உணர்ச்சிகளை உங்க கட்டுப்பாட்டுல வைக்கிறதும், ஒரு உறுதியான மனநிலையை வளர்த்துக்கிறதும் வெறும் உங்களோட சுய முன்னேற்றம் மட்டும்தானா? அல்லது உங்களோட கவனத்தை உறிஞ்ச துடிக்கிற இந்த நவீன டிஜிட்டல் உலகத்துக்கு எதிராக நீங்க செய்யற ஒரு உண்மையான புரட்சியா? இத நீங்களே சிந்திச்சு பாருங்க. மீண்டும் மற்றொரு ஆழமான தேடல்ல சந்திப்போம்.